வன்னியரசு பேசும்போது சில உருக்கமான விஷயங்களை பேசினாரு. ராமதாஸ் அவர்கள் திமுகவை பற்றி அன்புமணி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் திடீர்னு அதிமுகவை பற்றி பேசுது. இப்போ அதிமுக கூடாரத்துக்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு கட்சி போய் சேரணும். பாமகவையும் தங்கள் பக்கம் அவங்களால ஈர்க்க முடியல. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணலை. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பாசிட்டிவ் சைனை காட்டுறதா ஒரு கருத்து அப்படின்றது இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பக்கமும் ஒரு வெயிட்டேஜ், ஒரு ஸ்வாப் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்னும் நீங்கள் பாமகவுக்குள்ளே இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய அது டெவலப்பிங் ஸ்டோரி தான். இப்போ நீங்கள் ஒரே குடும்ப பிரச்சனையாக ஆரம்பித்து அது கட்சி பிரச்சனையாகி நீங்கள் கூட்டணி பிரச்சனை வந்து நிற்கிது. அந்த விஷயத்தை பற்றி திமுக கூட்டணியில் இருப்பவர்களே கருத்து சொல்கிறாக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸில் வந்து பாமகவுடைய தலைமை பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான நேற்றுக்கு இன்றைக்கு உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, அன்புமணி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர் திமுக வந்து கடுமையாக சாடுகிறார். அவர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் பேசும்போது கூட, திருவண்ணாமலையில் பேசும்போது கூட கடுமையான திமுக எதிர்ப்பு. இங்கே இருக்கிற 6 வேட்பாளர்களில் ஒருத்தர் கூட எங்கள் வன்னிய சமூகம் இல்லைலாம் பேசுகிறார். ரொம்ப கடுமையான திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கிறார். ஆனால் சீனியர் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் வந்து திமுகவோட எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டினேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புமணி பாஜக பக்கமும் சீனியர் ராமதாஸ் திமுக பக்கமும் ஒரு சாய்வு நிலையை எடுக்கிறார்கள், வெளிப்படையே தெரியுது. ஸோ அதனால இனி வந்து இந்த சிக்கல் இப்படியே தொடர்ந்தால் கட்சியில் பிளவு என்பதை தவிர்க்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லாக ஏதாவது ஒரு பார்ட்டி பிரியறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வரைக்கும் 2 பேருக்குமே கூட்டணியில் அதிமுக தான் விருப்பம் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்பட்டது. இப்ப முரண்கள் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இல்ல அதுதான் இது அடிப்படையில் வந்து குடும்ப பிரச்சனையாக இருந்தது. அதை தொடர்ந்து மறுக்கிறார்கள். அந்த குடும்ப பிரச்சனை தான் ஒரு அடுத்தடுத்த பரிமாணங்களாக அப்படி போய் இப்படி பெரிய முடியுது. இல்ல ராமதாஸுக்கு திமுக கூட கூட்டணிக்கு போகணும்னு விருப்பம் இருக்கா? ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல, அதாவது திமுக கூட விருப்பம் இல்லை. அதாவது பாஜக அவர் ஆரம்பத்தில் சொன்னது என்னன்னா, திடீர்னு காலில் வந்து நிற்கிறாங்க கூட்டணிங்கிறாங்க அப்படி சொல்லும் போதே அவர் பாஜக கூட்டணி விரும்பவில்லை அப்படிங்கிற அர்த்தப்படுத்தி தான் பல விவாதங்கள் நடந்தது. ஆனா அதை அவர் மறுத்தார். இல்ல இந்த பிரச்சனை வந்து அரசியல் பிரச்சனையோ இல்ல கூட்டணி பிரச்சனையோ அவரே இந்த பிரச்சனையை அன்புமணி அவர்கள் திமுக பக்கம் திசை திருப்புறார். இல்ல அதுதான் இப்ப நீங்க அன்புமணி அவர்கள் கையில் எடுத்த பிறகுதான் சீனியர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய திமுகவுக்குள்ள சொந்தங்கள் பந்தங்கத்தை வந்து தொடர்ந்து டீட்டெயிலா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனையே இல்ல, இது எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு மன இதுதான் அப்படிங்கிற அளவு தான் நிறுத்திக்கிட்டார். வழியா இன்றைக்கு தான் ஒரு பெரிய இதாக உருவெடுத்திருக்கு. அது காரணம் வந்து அன்புமணி சரியான திட்டமிடல் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் தன்னுடைய சொந்த கட்சி பிரச்சனையை பற்றி பேசாமல் திமுக எதிர்ப்பை கடுமையான திமுக எதிர்ப்பை கையில் எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து திரும்ப அதுக்கு ஒரு ரியாக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல சீனியர் ராமதாஸ் இருக்கார். ஸோ அப்படிங்கும்போது அவர் மறைமுகமா என்ன சொல்றார், அன்புமணி பேச விஷயங்களை எனக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை, நான் திமுகவுடன் நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்தது, துணை முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு நானும் வந்து கலைஞரிடம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்றார். ஸோ அவர் தொடர்ந்து அதை திமுக பத்தி பேசுறது காரணம் வந்து அன்புமணி கொடுக்கிற அந்த அழுத்தம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதே நிலை நீடித்தால் நிச்சயமா பிளவு வரும். அப்படி வந்தா ஒரு பார்ட் கண்டிப்பாக ஆப்போசிட் அதிமுக கூட்டணி தான் நோக்கி போகும். செந்தில் குறுக்கிட 2004 அஇஅதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திருக்குறங்குடியில் மிக புகழ்பெற்ற வைணவ சந்நிதியில் கோவிலில் இருந்த அழகிய நம்பி கோயிலில் இருந்த சிவன் சன்னதி இடித்து அகற்றப்பட்டது. இன்னைக்கு இந்துக்களுக்காக கொதிக்கக்கூடிய பாஜக அன்னைக்கு அதிமுக கூட்டணி விட்டு வெளியில வந்தீங்களா? எத்தனை பேர் போராட்டம் நடத்தினீங்க? ஆடு கோழி பள்ளியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தார் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அது இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா? அன்றைக்கு பாஜக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. செத்து போற பிள்ளைங்க எல்லாம் யாரு? புது கேள்விகளுக்குள்ள விமர்சனத்துல போக முடியாது. இந்த தலைப்பு ஒட்டிய கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். புரட்சி விதாசன் குறுக்கிட விரும்பினீங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது அதிமுக மதச்சார்பற்ற கட்சி என்பது தவறுங்க. சீரான மதச்சார்பின்மை அப்படிங்கிற தன்மையில அந்த கட்சி இருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் குருவாயூர் கோவில் பக்தை, எம்ஜிஆர் அதாவது மூகாம்பிகை கோவிலுடைய பக்தர். வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் தன்னை பாப்பாத்து என்று இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். மக்கள்